ஒரு சின்ன அளவில் ரொம்ப ப்ரீஃபாக பேசலை, ஒரு சின்ன அளவில் கேன்சர்னால் எப்படி, ஏன் வருது, ஸோ அதை எதிர்கொள்கிறது எப்படி, அதை வராமல் நம்மளால் ஏதாவது தவிர்க்க முடியுமா அப்படின்றத நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். ரொம்ப போர் அடிக்க வைக்க மாட்டேன். உடம்புல எந்த மாறுதல் ஏற்படுறதுனால கேன்சர் வருது அப்படின்றதுக்கு யாருக்காவது ஏதாவது விளக்கம் இருக்கா, ஐடியா இருக்கா? டிஷ்யூ வேறு சரி சரி. அப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஸோ ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தார். அப்போ அந்த நாட்டில் நிறைய மக்கள் இருந்தாங்க. அப்போது பலதரப்பட்ட மக்கள் இருந்தாங்க. சாதாரண மக்கள் தான், எல்லோரும் அவங்க வேலையை செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க. அப்போது அந்த இடத்துல வாழ்ந்து வர்ற சாதாரண மக்கள்கிட்ட ஒரு நபருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வரம் கிடைக்கிது. அவர் என்னன்னா, அவர் சாகவே மாட்டார்ன்ற வரம் அவருக்கு கிடைக்கிது. அப்போது அந்த வரத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஊரில் இருக்கிற சாதாரண மக்களை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்கள துன்புறுத்த ஆரம்பிக்கிறார். ஒவ்வொருத்தரையாக சாதாரண நபர்களை அப்படி துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு இன்னொரு வரமும் இருக்குது. அவரை மாதிரி யாரையாவது மாற்றணும்னு அவர் நினச்சாருன்னா அவரால் அதை மாற்ற முடியும். அதாவது தன்னை மாதிரி சாகாத வரம் பலருக்கும் கொடுக்கவும் முடியும். ஸோ இப்படி அவர் சாதாரண மக்களை போய் துன்புறுத்திட்டு இருக்காரு. தனக்கு பிடிச்சவங்களை சாகா வரம் கொடுத்து அப்படியே வச்சுட்டு இருக்கிறாரு. இதை பார்க்கும்போது அந்த நாட்டோட அரசன் அந்த நாட்டையே ஒட்டுமொத்த நல்லவனையும் கெட்டவனையும் சேர்ந்து அழிக்கும் போது எப்படி இருக்குமோ, ஸோ அதே மாதிரி தான் இந்த புற்றுநோய். மருத்துவ ரீதியாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ நார்மலாக நம்ம உடம்புக்குள்ளாடி செல்ஸ் இருக்கும். ஸோ எல்லா இடத்துக்குமே செல்ஸ் இருக்கும். பிரெயின் செல்ஸ்னுவாங்க. ஒன்றுக்கும் ஒவ்வொரு செல்ஸ் இருக்கும். ஏன்னா அந்தந்த செல்கள் அந்தந்த செயல்பாடை செய்யும். நுரையீரல் ப்ரீத் பண்ணும், ஹார்ட் பீட் பண்ணும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல்பாடை செய்யும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற செல்ஸுக்கு இனி இப்படி தான் செய்யணும் அப்படின்றது நமக்கு மரபணு ரீதியாக டிசைன் ஆகியிருக்கும். அந்த மரபணு ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த இப்படி தான் நீ பண்ணணும் அப்படின்ற செயலை அது செய்யாமல் அது மாறுதல் ஏற்பட்டால், அது வழக்கமாக நம்ம உடம்புல இருக்கிற செல் என்ன ஆகும்னா, செல்லு வளரும், டிவைட் ஆகிரும், செல்லு செத்து போயிடும். இப்படியே ரிக்கரண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த செல்லு என்னைக்கு சாகாமல் நான் சாகவே மாட்டேன்னு உயிரோடு இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சுன்னா அதுக்கு பேர் கேன்சர் செல். இந்த கேன்சர் செல் தான் சாகாமல் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறதோட சேர்த்து பக்கத்து உறுப்புகளில் போய் அங்கே இருக்கிற செல்களையும் மாறுதல் ஏற்படுத்தி அதையும் நீ சாகவே மாட்ட, உனக்கு சாகா வரம் தர்றேன்னு சொல்லிட்டு கேன்சரை பரப்பி விட்டுரும். அதனால தான் இந்த செல் வழக்கமாக சாக வேண்டிய செல் சாகாமல் இருக்கிறதா கேன்சர் செல்ன்றாங்க. அதனால தான் இந்த செல் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஹீமோதெராபி கொடுத்து அதை எப்படியாவது கொல்லணுன்றதுக்காக ஹீமோதெராபி கொடுக்கறதுக்கான காரணம். சரி, இப்போ ஒரு ஓவரால் ஒரு சின்ன வியூ சொன்னேன். ஸோ யூஸ்வலாக நம்ம உலக அளவில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மக்கள், சின்ன வயசாக இருக்கலாம் பெரிய வயசாக இருக்கலாம், ஒவ்வொரு வருஷமும் புதுசாக டயக்னோஸ் பண்ணுறாங்க. இது தெரிஞ்ச அளவு தான். தெரியாத அளவில் பல பேர் டயக்னோஸ் பண்ணாமலே 4th ஸ்டேஜில் கண்டுபிடிப்பாங்க, திடீர்னு நல்லா இருந்தாங்க இறந்து போனாங்கன்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே எந்த கவர்மெண்ட் ரிப்போர்ட்லேயும் ரெக்கார்ட் ஆகாது. ஸோ கேன்சர் செல்ஸில் நார்மலாக 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். அது நார்மல் கேன்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது மோசமான கேன்சர். நார்மலாக வர்ற கேன்சர் செல்ஸ் மாதிரி வர்றது என்னென்னா, அது பரவாது. இப்போ எங்கேயோ ஒரு கட்டி மாதிரி வரும், அது அப்படியே இருந்துடும். குறிப்பாக கொழுப்பு கட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கொழுப்பு கட்டி பரவாது. அதே மாதிரி யூட்ரைன் ஃபைப்ராய்டுன்னுவாங்க. ஸோ பெண்களுக்கு வர்ற நார்த்திசு கட்டி யூட்ரைன் ஃபைப்ராய்டு. ஸோ இதுவும் நிறைய பேர் இருக்குதுங்க யூட்ரைன் ஃபைப்ராய்டு. அதுவும் இது மாதிரி தான், அதுவும் ஒரு க்ரோத்து தான், ஆனால் அது பரவாது. ஸோ அதனால் இதெல்லாம் அந்த இடத்துலோடையே நின்று போயிடும். ஸோ அதில் நேசல் போலிப், மூக்கில் சத வளருதுன்றாங்களே, இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் அது பரவாது. அதனால் அதெல்லாம் சேஃபு. ஆனால் இதை கொஞ்சம் மாறி இதை மேலிக்னன்ட்னு வரும்போது இதெல்லாம் பரவும், எல்லா செல்ஸையும் மோசப்படுத்தும். ஸோ அதுதான் கார்சினோமா, சார்கோமா, லியோமயோமா, மெலனோமா, லிம்ஃபோமா இப்படி நம்ம வரையறுக்கலாம். ஸோ இதெல்லாம் நுரையீரல் புற்றுநோய், அப்புறம் லியூகேமியானுவாங்க. ஸோ ரத்த அணுக்கள், வெள்ளை அணுக்கள் சாகாமல் அதிகப்படியான ரத்த வெள்ளை அணுக்கள் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸ்கின்ஸில் ஸ்கின் கேன்சர் வரும். ஸோ இதெல்லாம் பரவக்கூடியது. ஸோ அதெல்லாம் மேலிக்னன்ட், இதெல்லாம் பெனைன் மேலிக்னன்ட் 2ஆக பிரிச்சுக்கலாம். இது ஒரு சின்னதாக சொல்கிறேன் டைப்ஸ். ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம்னா, பலரும் கேட்பாங்க என்னங்க காரணம் அப்படின்னு, ஏன் இது கேன்சர் அதிகமாக பரவுது, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50% வரைக்கும் ஜெனட்டிக் தான். அது மரபணு ரீதியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். முன்னாடி நான் ஒரு 5-10 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு வருதுன்னா அப்படியே அது பரமுறையாக வந்துடும். ஸோ அது ஹெரிடிட்டரி சேஞ்சஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே நம்ம பண்ணுற தப்புனால வருது. அதை நம்மளால் தவிர்க்க முடியும்.
ஸோ அந்த 50% நம்ம தவிர்க்க முடியலைனாலும் மீதி இருக்கிற 50% நம்ம தவிர்க்கலாம். அப்போ இந்த 20 மில்லியன் பேரை கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு 10 மில்லியனாக குறைச்சிடலாம் இல்லையா? ஸோ இன்னும் அதை நம்ம கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் பண்ணோம்னா அந்த 10 மில்லியனை ஒரு 12 மில்லியன் 13 மில்லியனை நம்ம குறைக்கலாம். அப்போ 20 மில்லியனில் 8 மில்லியன் பேர் எப்படியாவது நோய் வரும், அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். மீதி இருக்கிறவங்கள நம்ம தவிர்த்து இந்த நோயிலிருந்து வெளியே கொண்டு வரலாம். ஸோ அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கும்போது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். பொதுவாக நம்ம பார்த்தோம்னா அந்த உணவு பழக்க வழக்கம். ஸோ ரெட் மீட்ஸ்ன்னுவாங்க. ஸோ பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை நீங்கள் போய் படித்து பார்க்கலாம், நான் சொல்கிறதுக்காக நீங்கள் நம்ப வேண்டாம். இறைச்சி வந்து பீஃபு, மட்டன் இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதாவது ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, பன்னி இறைச்சி இதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க. கோழி இறைச்சி நாடங்கோழி நல்லது தாங்க. அதே நேரம் பீஃபு அதெல்லாம் ரெட் மீட்டில் வரும். பீஃப்னா பசு. ஸோ பசு மாட்டோடது, பன்னி இறைச்சியோடது, ஆடு, இது மூணுமே ரெட் மீட்டில் தான் வரும். ஸோ இதுவும் கேன்சர் ப்ரோன் லிஸ்ட்டில் தான் இருக்குது. கேன்சர் லாங் டைமில் சாப்பிடும்போது குறிப்பாக வந்து கேரளாவில் அதிக அளவில் வந்து குடல் புற்றுநோய் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் பரோட்டாவும் பீஃபும் அங்கே ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு. இதை ரெகுலராக பரோட்டா பீஃபு சாப்பிட்டுட்டு வரவங்களுக்கு குடல் புற்றுநோய் அதிகமாக வருது. ஸோ அதனால் பீஃபை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கன் அதிகமாக எடுங்க, ஒன்றும் இல்லை. அதுவும் நாட்டுக்கோழினா ரொம்ப நல்லது. பிராய்லர்லனா ஊசி போடுவாங்களா போட மாட்டாங்களான்றது தெரியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி. ஸோ அப்புறம் ஸ்மோக் பண்ணுறது, ரேடியேஷன், சூரிய ஒளியில் வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே நிற்காதீங்க. சூரிய ஒளி வந்து லாங் டைம் கொஞ்சம் நேரம் நிற்கிறது நல்லது தான். இளம் வெயில் பிரச்சனை இல்லை. அதிக அளவில் வெயிலில் நிற்கும் போது அது லாங் டைமில் வந்து ஸ்கின் டேன் ஆகி ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. UVA அண்ட் UVB அப்படின்ற அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கின் செல்ஸை டேமேஜ் பண்ணி புற்றுநோய் வரும். அதனால் 20 நிமிஷத்துக்கு மேலே லாங் சன்லைட்டில் நிற்காதீங்க. ஸோ அப்புறமா வந்து பொல்யூஷன், வண்டி புகை இருக்கு இல்லையா? வண்டி புகை ஒன்றா ஒரு பெரிய டேஞ்சர். ஸோ அதனால் வண்டி பக்கத்தில் இருக்க இந்த புகை, ஜெனரேட்டர் புகை இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கணும். அப்புறம் வைரஸ், பாக்டீரியா, ஒரு சில கிருமிகள் அது வந்து அதை நம்ம ஒன்றும் கண்டறிய முடியாது. பட் இருந்தாலும் அந்த கிருமிகள் லாங் டைமில் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கும். அது ஹியூமன் பேப்லோமா வைரஸ். அப்புறம் வந்து குடல் புண்ணு இருக்கு இல்லையா? குடல் புண்ணை உருவாக்கக்கூடிய H. பைலோரின்னுவாங்க, ஹெலிகோபாக்டர் பைலோரி, அந்த பாக்டீரியாவும் இந்த பிரச்சனையை வரும். இன்னொன்று ஏஜுங்க. ஏஜ்னு வரும்போது கீழே இருக்கிறவங்க என்னென்னா அது ஒரு 1% தான். 100% பேருக்கு கேன்சர் வருதுன்னா 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு 1% தான் வரும். ஆனால் ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 35 வயசுக்கு இடையில இருக்கிறவங்களுக்குன்னா ஒரு 3% வரைக்கும் கேன்சர் வர்றதுக்கு ஏஜ் கால்குலேஷனில் சொல்கிறேன். 35 வயசுலேருந்து 45 வயசுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் வரலாம். 100% நபர்களை நம்ம கால்குலேட் பண்ணும்போது 45 வயசுலேருந்து 55 வயசுக்கு இடையில என்ன வரும்போது ஒரு 11%. அதுக்கு அடுத்ததான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். 55 வயசுலேருந்து 65 வயசு வரும்போது 24% இந்த ரிஸ்க் அதிகரிக்குது. 65லேருந்து 75 வயசு போகும்போது 30% வரைக்கும் ரிஸ்க் அதிகரிக்குது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா 55 வயசுலேருந்து 75 வயசுக்கு இடையில மட்டுமே 55% மேலே 100 பேருக்கு வருதுன்னா அதில் 55% மேலே அந்த ஏஜ் கேட்டகரிக்கு மேலே ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அவங்க இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணும். இப்போ நம்ம ப்ரிவென்டபிள், நான் ஏற்கனவே பேசினது மாதிரி தான், ஒரு 50%லேருந்து 70% வரைக்கும் நம்ம புகையிலையை வந்து அவாய்ட் பண்ணுறதுனாலையும் அந்த அன்ஹெல்த்தியான பேக்கரி பக்கம் போகாமல் இருந்தாலே நல்லது. அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஊருக்கு யாரெல்லாம் பேக்கரி போட்டிருக்கீங்கன்னெல்லாம் தெரியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா பேக்கரியில் இருக்கிற அத்தனை ஃபுட்டுமே லிஸ்ட்டு பை லிஸ்ட்டாக நம்ம பிரிக்க முடியும். அத்தனையுமே அன்ஹெல்த்தி தான். அதில் இருக்கிற அந்த டேட்ஸாக ஒரு சில ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை தவிர வேறு எல்லாமே அன்ஹெல்த்தி தான். அதுக்கு விளக்கம் கொடுக்கவும் முடியும். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரீகுக்கிங் ஆயில்னு ஒன்று நம்ம இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயை நம்ம ரீகுக் பண்ணுவோமான்னு தெரியாது. ஒவ்வொரு ஆயிலுக்குமே அதுக்கான வந்து ஒரு டெம்பரேச்சர் டைம்ன்றது ஒன்று இருக்குது. அந்த பாயிலிங் டைமை தாண்டி அந்த எண்ணெயை வந்து நம்ம ரீஹீட் பண்ணோம்னா 100% அது டிரான்ஸ்ஃபேட்டாக மாறும். எண்ணெயை மறுமுறை நம்ம ஹீட் பண்ணோம்னா அது டிரான்ஸ்ஃபேட்டாக மாறும். அப்படி டிரான்ஸ்ஃபேட்டாக மாறும்போது 100% அது கேன்சரை உருவாக்கும். அதனால் ரீஹீட் பண்ணாதீங்க. எந்த ஆயிலுமே ரீஹீட் பண்ணாதீங்க. இப்போ தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் சமைச்சிருங்க. இல்லை பாமாயில் சமைக்கிறீங்கன்னா பெட்டர் வந்து தேங்காய் எண்ணெயும் பாமாயிலையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இந்த நல்லெண்ணெய்ன்னுவாங்க இல்லையா, நல்லெண்ணெயோ கடுகெண்ணெய், அதுதான் கடுகெண்ணெய். அந்த கடுகெண்ணெய் அது இல்லைன்னா ஒலிவ எண்ணெய், இதெல்லாம் ரேட்டு இப்போ சீப் தான். சன்ஃப்ளவர் ஆயில், இது 3 தான் பெஸ்ட்டு. ஏன்னா மற்ற தேங்காய் எண்ணெயும் சரி பாமாயிலும் சரி அதிக அளவில் கொழுப்பு இருக்குது. அதனால் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் ஈஸியாக வருது. ஸோ அதோட வந்து ஆல்கஹாலை குறைக்கணும். ஸோ அது ஒரு 5%க்கு மேலே வந்து நமக்கு ரிஸ்க் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அந்த புகை,
தேவையில்லாத புகையில் வந்து போய் நிற்காதீங்க. அதாவது ஜெனரேட்டர் புகை, இந்த வண்டிக்கு பஸ்ஸுக்கு பேக்லேருந்து வரும் இல்லையா, பஸ்ஸு லாரி இதுக்கு பேக்லேருந்து வர்ற புகை எல்லாமே நம்ம நுரையீரல் புற்றுநோயை ஈஸியாக வந்து ஃபார்ம் பண்ணிடும். சரி, இப்போ வந்து நம்ம சிம்டம்ஸ் பார்ப்போம். எந்த மாதிரியான அறிகுறிகள் நம்ம கேன்சருக்கு வரும் அப்படின்றது நீங்கள் யூஸ்வலாக இப்போ போய் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சிம்டம் அடித்தாலே, இப்போ ஏதாவது ஒரு ஃபீவர் நடிச்சிங்கனாலே ஒரு 5 காரணத்துக்கு கீழே கேன்சர்னு இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அப்படி இப்போ நான் சொல்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு ஐயோ எனக்கு இந்த காரணம் இருக்கே இதனால் கேன்சர் இருக்கும் அப்படின்னு பயப்படக்கூடாது. இப்போ ஒரு நான் சொல்கிற காரணத்தில் நம்ம ஒரு ரீசன் சொல்கிறோம், ஒரு காசஸ் சொல்கிறோம், சிம்டம் சொல்கிறேன்னா அதில் ஒரு 4 சிம்டம் 5 சிம்டம் நமக்கு சேர்ந்து இருக்குன்னா நம்ம அதை இம்மீடியட்டாக கவனிக்கணும். ஒரு சிம்டத்தை வச்சு நீங்கள் தயவு செஞ்சு முடிவு எடுக்காதீங்க. அதை சும்மா சும்மா பயப்படக்கூடாது இல்லையா, அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து சடனாக வந்து வெயிட் இறங்குது அப்படின்னா அதை நம்ம கவனிக்கணும். அதாவது ஒரு மாதத்தில் வந்து ஒரு 15 கிலோ 20 கிலோ இறங்குதுன்னா நிச்சயமாக அதை கவனிக்கணும். ஏன்னு ரெண்டாவதாக வந்து எப்போவுமே சோர்வாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு ஹெல்த் இல்லாத மாதிரி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றாலும் கவனிக்கணும். அதே மாதிரி அன்யூஷுவல் லம்புன்னுவாங்க, அது லிம்ஃபடினோபதி. ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த கழுத்துக்கு கீழே, ஸோ கை கச்சத்தில், ஸோ ஆம்பிட் அந்த கால் தொடைகளுக்கு இடையில, ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் அதிகமான லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும். அந்த இடம் திடீர்னு வீக்கம் போடும். அன்யூஷுவலாக இந்த அளவுக்கு கொப்பளம் மாதிரி வீக்கம் போடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குறிப்பாக பெண்களுக்கு மார்பகத்தில் இந்த மாதிரி கொப்பளம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் எல்லாமே கேன்சர் கிடையாதுங்க. திரும்பவும் சொல்கிறேன், அதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். பட் இருந்தாலும் அப்படி நம்ம பார்க்கணும், அதை கவனிச்சா தானே நமக்கு தெரியும் அது என்னன்றது. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் குரோனிக் பெயின், ரொம்ப நாளாக அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வலிச்சுட்டே இருக்குன்றாலும் கவனிக்கணும். ஸோ சவுண்டு வந்து மாறுது, ஹோஸ்னஸ் ஆஃப் சவுண்டுன்னுவாங்க. இருமல் கண்டினியூஸாக இருக்குது, ஹோஸ்னஸ் ஆஃப் சவுண்ட் இருந்தாலும் பார்க்கணும். அதே மாதிரி ப்ளீடிங், திடீர்னு மூக்கில் இருந்து ரொம்ப பிளட்டு தாரையாக வருது, இல்லை பாத்ரூம் போகிற இடத்துல அதிகமாக வருது, பைல்ஸுக்கும் வரும், பட் அந்த மாதிரி வருது அப்படின்றாலும் கவனிக்கணும். இதை வந்து மெடிக்கலி வந்து நிமோனிக்ஸ் மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க. நிமோனிக்ஸ்னா A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி கேஷன் அப், வேர்ல்டு வைடாக இந்த இதை அப்படி யூஸ் பண்ணுறாங்க. கேஷன் அப், கேஷன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, அப் அப்படின்றது மாதிரி அந்த கேஷன் அப்பில் வந்து சி ஃபார் சேஞ்ச், அதில் வந்து சிம்டத்தை வந்து வரையறுக்கிறாங்க. கேஷனில் சின்றதுக்கு வந்து சேஞ்சஸ் இன் பிளாடர் ஹேபிட், அதாவது இப்போ யூரினரி பிளாடர் சடனாக வந்து யூரின் போகுது, அன்கண்ட்ரோல்டாக இருக்குது. ஸோ அதை மாதிரி இருந்துச்சுன்னா கவனிக்கணும். அதில் சி ஃபார் அதை சொல்லிட்டேன். ஏக்கு வந்து ஏ சோர் டஸ் நாட் ஹீல், வாயில் வந்து ஒரு புண்ணு இருக்குது, யூஸ்வலாக 1 வாரம் 2 வாரத்தில் சரியாகணும். 1 மாதமாச்சு 2 மாதமாச்சு 3 மாதம் ஆச்சு இந்த புண்ணு சரியாகவே இல்லை அப்படின்னா இம்மீடியட்டாக அதை நம்ம பார்க்கணும். அது எதனால் அந்த புண்ணு அப்படி இருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். அப்புறம் கேஷனில் யூ வந்து அன்யூஷுவல் ப்ளீடிங், அதை ஏற்கனவே சொன்னேன், சடனாக எங்கேருந்தாவது ப்ளீடிங் வர்றது. டி வந்து திக்னஸ் அண்டு லம்ப், அது ஏற்கனவே சொன்னது தான். இந்த மாதிரி கழுத்தில் கை கச்சத்தில் இந்த மாதிரிலாம் லம்ப்ஸ் இருக்குன்னா அதையும் கவனிக்கணும். அப்புறம் வந்து இன்டைஜெக்ஷன் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் சால்விங், தொண்டையில் முழுக முடியலை, ஜீரணம் வந்து ரொம்ப நாளாக ஜீரண பிரச்சனை இருக்குது, தொண்டை முழுக முடியலைன்றதையும் கவனிக்கணும். அப்புறம் ஒபீவஸ் ஸ்டேஜஸ் இன் த மோல், எங்கேயாவது நமக்கு மச்சம் இருக்கிறது யூஸ்வலாக எல்லாருக்குமே மச்சம் இருக்கும், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ யூஸ்வலாக நம்ம நாட்டில் வந்து ஸ்கின் கேன்சர் குறவு தான் நமக்கு லோக்கல், ஏன்னா நம்ம எல்லாருமே டார்க் ஸ்கின்னு, அதனால் வந்து நமக்கு அந்த மெலனோசைட்ஸ் கேன்சர், ஸ்கின் கேன்சர் ரொம்ப குறவு. ஆனால் நீங்கள் அமெரிக்கா வெளிநாட்டிலலாம் போனீங்கன்னா ஸ்கின் கேன்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு மச்சம் இருக்குது, எனக்கு இங்கே மச்சம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு மச்சம் சடனாக வந்து சைஸ் பெருசாகிடுச்சு, இருக்கிற இடத்துல இருந்தே கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடுச்சு, இல்லை அந்த கலர் வந்து மாறுது, இருக்கிற கருப்பு கலர் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு, இல்லைன்னா அது ஒரு இர்ரெகுலர் ஷேப்புக்கு மாறுது. இப்போ ரவுண்டாக இருக்கும் நார்மலாக இருக்கிறது, இது வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஆகுது, சைஸு ஷேப் ஆகுது அப்படின்னா இம்மீடியட்டாக அதை நோட் பண்ணணும். அது மச்சம் எங்கே வந்தாலும் சரி, புதுசாக வர்ற மச்சமாக இருந்தாலும் சரி, பழைய மச்சம் இருக்கிற இடத்துலேருந்து சைஸு கூடினாலும் சரி. அப்புறம் நேக்கிங் கப் ஆல்ரெடி சொன்னேன், கண்டினியூஸ் கஃப்பும் அந்த இதுவும். அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸும் சொன்னேன், வெயிட் வந்து சடனாக குறையுது. அப்புறம் அனீமியா, இது ஒரு சில நான் பேஷண்ட்ஸு நம்ம பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஹெச்பி எத்தனை ஏற்றினாலும் 5 4 3ன்னே இருக்கும். அதுக்கப்புறம் பிளட் ஏற்றுவாங்க, திரும்ப வந்து ஹெச்பி 12க்கு வந்துடும், அவரை கொண்டு வீட்டில் வச்சுருப்பாங்க. திரும்ப ஒரு 6 மாதம் தாண்டி திரும்ப ஹெச்பி 4க்கு போகும் 3க்கு போகும், திரும்ப கொண்டு போய் பிளட் ஏற்றுவாங்க. ஆனால் செக் பண்ண மாட்டாங்க, பார்த்தா ஸ்டொமக் கேன்சர் இருக்கும். ஸோ அதனால் ஹெச்பி குறையிறது நிறைய பேருக்கு குறையும். இப்போ லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே ஹெச்பி குறவாக தான் இருக்கும், ஒரு 10 அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் பேர வேணாம், அன்யூஸ்வலாக ஒரு 4 3 அந்த மாதிரி லெவலுக்கு கீழே ஹெச்பி குறைஞ்ச பிறகும் நம்ம வந்து ரத்தத்தை மட்டும் மாற்றிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இவ்வளோத்துக்கு நம்ம அவேர்னஸ் சொன்னோம் இல்லையா, ஒரு 50% நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இதை தாண்டி நம்ம வந்து இப்போ கேன்சருக்கு வந்து ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், இது மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா 0 ஸ்டேஜ்னாங்க. 0 ஸ்டேஜில் கேன்சரை கண்டுபிடிச்சோம்னா 5 வருஷத்துக்கு மேலே அவன் 100% அவங்களால வாழ முடியும்.
0 ஸ்டேஜ்னா அந்த கேன்சர் ஃபார்ம் ஆச்சுன்றது மட்டும் நமக்கு தெரியும், வேறு அது எங்கேயுமே பரவாயில்ல, அந்த சிம்டம்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல மட்டும் இருக்குன்னா இம்மீடியட்டாக அந்த இடத்த வந்து ஒன்றே அதை ரிமூவ் பண்ணியோ இல்லைன்னா அதை வந்து ஹீமோ பண்ணியோ அதை க்யூர் பண்ணிட்டோம்னா 5 வருஷத்துக்கு மேலே 100% அவங்க வாழ்வாங்க, அதாவது அவங்க சாக மாட்டாங்கன்றது அர்த்தம். அப்போ அது எவ்வளோ முக்கியமான விஷயம், அது மோஸ்ட் ஆஃப் த கேன்சருக்கு பொருந்தும். அதாவது மோஸ்ட் ஆஃப் த கேன்சருக்கு 0 ஸ்டேஜில் கண்டுபிடிச்சானா அவன் 100% 5 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ்வாங்க. அப்போ அதனால தான் இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி கண்டிப்பாக நமக்கு தேவைன்றது. இயர்லி டிடெக்ஷன் இஸ் வெரி மச் ப்ரிக்கூலியர் ஃபார் ப்ரிவென்டிங் த கேன்சர். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜே வருது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஒரு 95% வரைக்கும் அந்த நபர் உயிர் வாழ்வார். 5 வருஷத்துக்கு மேலேனாலும் அவர் வந்து கண்டினியூஸாக வாழ்ந்துருவார். இது ஒரு ஆவரேஜ் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறதாக்கும். அப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா அந்த நபர் வந்து ஒரு 85% வரைக்கும் அவங்க வந்து வாழ வாய்ப்பு இருக்குது. ஒரு 15% ஏதாவது ரிஸ்கில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தேர்டு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு கேன்சர், இன்னும் தேர்டு ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோம்னா இதை ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட 60% தான் அந்த நபர் வந்து 5 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த்து ஸ்டேஜில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 30% தான் அந்த மனுஷன் 5 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ்வார். 70% ஃபோர்த்து ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அவர் வந்து 70% உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து இந்த ப்ரிவென்ஷனை நம்ம முன்னாடி முன்னிறுத்தணும். ஸோ ப்ரிவென்ஷன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த என்னெல்லாம் ப்ரிவென்ஷன் நம்ம சொன்னோமோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அலசி அந்த ப்ரிவென்ஷனை நம்ம முன்னிறுத்தணும்னு சொன்னால் ஒரு சில ரிசர்ச் சொல்லுது 50%லேருந்து 70% வரைக்கும் நமக்கு வந்து இந்த கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியலை, சீக்கிரமாக கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் நம்ம அதை வந்து 100% வரைக்கும் இயர்லி டிடெக்ஷன் பண்ணால் அதிலிருந்து நம்மளால் வெளிவர முடியும். ஸோ யூஸ்வலாக இதுதான் ஷார்ட் அண்ட் சம்மரி. ஸோ டயட்டை கவனிங்க, முடிச்சுக்கிறேன். டயட்டு நம்ம சாப்பிட்ற உணவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுங்க. கிரேப்ஸ் வந்து ரொம்ப நல்லது. ஸோ டயட் லிஸ்ட் தான் ஒரு சின்ன டயட் லிஸ்ட். மஞ்சப்பொடி இருக்கு இல்லையா, மஞ்சப்பொடியை வந்து அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் வரும்போது இந்த கேன்சர் செல்ஸை வந்து கில் பண்ணுறது ஆன்டி ஆக்சிடென்ட் தான். ஸோ நமக்கு வந்து கேன்சர் செல்ஸ் ஃபார்ம் ஆனால் கூட அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கில் பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் பொடி ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம க்ரீன் டீ இருக்குது. க்ரீன் டீ இன்னும் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை பெரிய அளவில், பட் இருந்தாலும் க்ரீன் டீ வந்து ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நமக்கு கேன்சர் செல்ஸை கில் பண்ணுறதுக்கு. டெய்லி காலையில் ஒரு கிளாஸ் க்ரீன் டீ வந்து நமக்கு ஒன்றுமே குறைஞ்சி போகிறது கிடையாது. ஒரு கிளாஸ் க்ரீன் டீ குடிச்சிங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ, தக்காளியும் நல்லது தான். ஸோ கிரேப்ஸ் வந்து நல்லது. ஓவராலாக சொல்ல போனால் ஒரு ஃப்ரூட் கடையை பார்த்தீங்க, ஒரு பேக்கரி இருக்குது, 2 இருக்குன்னா உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் வாங்குறதா இல்லை பேக்கரி பண்டம் வாங்குறதான்னு. இந்த கன்ஃபியூஷன்லேயே நான் பல நாள் வந்து பேக்கரியில் ஏறிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய படிக்க பேக்கரி பக்கம் போனாலே ஒரு பயம் வந்துடுது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் அப்படியே ஃப்ரூட்ஸ் கடைக்கு கொஞ்சம் மாறிட்டேன். ஸோ அதனால் யூஸ்வலாக நீங்கள் அந்த கன்ஃபியூஷன் இருக்குன்னா தயவு செஞ்சு ஃப்ரூட் கடைக்கே போங்க, பேக்கரி பக்கம் போகாதீங்க. பேக்கரி இருக்கிறது யாராவது இருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க. அது மாதிரி தான் ஃப்ரைடு ஃபுட்ஸு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கடையில் இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்கிற ஆயில், அதில் இருக்கிற மசாலா இதெல்லாமே என்ன போடுறாங்கன்றது தெரியாது. ஸோ டேஸ்ட்டுக்கு வேண்டி எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வளர்க்கக்கூடாது. ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. ரீகுக்கிங் ஆயில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு தடவை சமையல் பண்ண எண்ணெயை லாபம் பார்க்காதீங்க, தூக்கி தூர போட்டுருங்க. இறைச்சியும் அதுதான், மேக்ஸிமம் பொரிச்சு சாப்பிடாதீங்க, கறி வச்சு சாப்பிடுங்க. அது நாட்டுக்கோழினா நல்லது. சுகரும் வந்து அளவை குறைச்சிக்கோங்க. சுகரும் ஹை சுகர் நல்லது கிடையாது. ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இத்துடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி.